நரேஷ் வர நீ. ஐயோ சாரி அண்ணி, சாரி அண்ணி, மன்னிச்சிருங்க அண்ணி. ஏய் எதுக்கு உள்ள வந்த? வெளிய போ முதல்ல. ஐயோ மன்னிச்சிருங்க அண்ணி. ஆமா எதுக்காக என் ரூம் குள்ள வந்த இப்போ? தெரியாம வந்துட்டேன் அண்ணி. அட பாவி, நான் Dress மாத்துறத பார்க்கலாம்னு ரூம் குள்ள வந்தியா? இல்ல அண்ணி, நான் என் ரூம்ல உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டா ஒருத்தவங்க பெட்ரூம் குள்ள அவங்க பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துருவியா? இல்லைங்க அண்ணி. உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்டு வரணும்ன்ற இங்கிதம் கூட உனக்கு கிடையாதா? மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ கொஞ்ச நேரத்துல என் மான மரியாதை எல்லாம் போச்சே. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க கூப்பிட்ட உடனே யோசிக்காம உள்ள வந்துட்டேன் அண்ணி. மன்னிச்சிருங்க அண்ணி. நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல அண்ணி. மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க கூப்பிட்டீங்களேன்னா உள்ள வந்த அண்ணி. ரொம்ப சாரி அண்ணி. சாரி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி கேக்குறியா? ஆமா நான் எங்க உன்னை கூப்பிட்டேன்? நீயே வேணும்னே என் பெட்ரூம்க்கு வந்துட்டு எதுக்குடா நான் கூப்பிட்டேன்னு தேவையில்லாம போய் சொல்ற? அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. நான் உங்களை என்னோட அம்மா மாதிரி பாக்குறேன் அண்ணி. ஆனா நீங்க இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நிறுத்துறியா? நீ முதல்ல பெட்ரூம்ல இருந்து வெளியே போ. பண்றதெல்லாம் பொறுக்கி மாதிரி பண்ணிட்டு அழுவறத பாரு. என்னங்க இன்னைக்கு உங்க தம்பி என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? என்னாச்சுடி? என்ன பண்ணாம? நான் Dress மாத்திட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு பெட்ரூம்குள்ள வந்து பாத்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஏன் தம்பி அப்படி பண்ணா? அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அப்ப நான் போய் சொல்றேன்றீங்களா? சந்தேகமா இருந்தா அவனையே கேளுங்க. நான் Dress மாத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் உள்ள வந்துட்டான். என் மானமே போச்சு. நரேஷ், நரேஷ், டேய் நரேஷ். கூப்பிட்டீங்களாண்ணே? என்னடா அது? உங்க அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா? அவ Dress மாத்திட்டு இருக்கும்போது ரூமுக்கு போனியா? இல்லண்ணே, நான் ரூம்ல இருக்கும்போது அண்ணி கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சுண்ணே. என்ன விஷயம்னு கேட்கலான்னு போனேண்ணே. ஆனா அங்க அண்ணி Dress மாத்திட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணே. என் மேல எந்த தப்பும் இல்லண்ணே. இல்லங்க, நான் எதுக்கு இவனை கூப்பிடணும்? நான் Dress மாத்துறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் நேரா உள்ள வந்து பாத்துட்டான். நான் இவனை கூப்பிடவே இல்லங்க. நான் எதுக்குங்க இவனை கூப்பிட போறேன்? நீங்களே சொல்லுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உங்க முன்னாடி எப்படி நடிக்கிறான் பாருங்க. இல்லண்ணே, அண்ணி கூப்பிட்ட சத்தம் கேட்டு தானே நான் போனேன். அண்ணி எதுக்காக இப்ப கூப்பிடலன்னு போய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. டேய், அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் பேசாத. நீ ரூமுக்கு போனியா இல்லையா? போனேண்ணே, ஆனா அண்ணி கூப்பிட்ட மாதிரி போது இருந்துச்சு. நிறுத்துறா. நீ ரூமுக்கு போனல, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போடா. என்னண்ணே இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை விட்டு நான் எங்கண்ணா போவேன்? குழந்தை மாதிரி நடிச்சு இனிமே என்னை ஏமாத்த முடியாது. இனியும் உன்னை நம்ப தயாரா இல்ல. போடா வெளியில. சாரி பிரீத்தி, அவன் இங்கிருந்து சரிப்பட்டு வராதுன்னு நீ முதல் நாளே சொன்ன. ஆனா நான் தான் அவன் பேச்சை கேட்கவே இல்லை. இவனை இங்க தங்க வச்சதுனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. என்ன மன்னிச்சிரு. என்ன பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. இந்த எண்ணிற்கான அவுட்கோயிங் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சேவைகளை தொடர உடனே ரீசார்ஜ் செய்யவும். உங்கள் எண்ணிற்கான ஸ்பெஷல் ஆஃபர்களை தெரிந்து கொள்ள உடனே. என்னோட நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி அவர்கிட்ட நேத்தே சொன்னேனே, இன்னும் பண்ணல போல இருக்கே. ஹலோ அம்மா. சொல்லுமா. அம்மா சக்சஸ். என்னது சக்சஸா? என்னடி சொல்ற? அம்மா அந்த பையனை பக்காவா பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அமிச்சாச்சு. அப்படியா? சூப்பர் டி, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியே. பின்ன உன் பொண்ணு ஒன்னு நினைச்சா அது நடந்தே ஆகணும். சரிடி, எப்படி அவனை வீட்டை விட்டு அனுப்புன? அத முதல்ல சொல்லு. பக்காவா பிளான் பண்ணி காயினை நகர்த்தினேன். பாவமா அந்த பையன், அவங்க அண்ணனே இன்னைக்கு அவனோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. சூப்பர் டி, என் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டேன். இனிமே தொல்லை இல்லாம சந்தோஷமா இருங்க.
என்னது, என் ஃபோன்ல இருந்து பிரீத்தி அவ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா? ஓ, நேத்தோட அவ ரீசார்ஜ் முடியுதுன்னு சொன்னால, நான் தான் மறந்து போயிட்டேன். நேற்று இருந்த வேலை டென்ஷனில் ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டேன். அதான் என் ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு பேசியிருக்கா போல இருக்கு. அம்மா ரொம்ப நேரம் பேசியிருக்காளே, அப்படி என்னதான் அவங்க அம்மாட்ட பேசியிருக்கான்னு கேட்போம். அம்மா பொண்ணுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதை கேட்கலாமா வேண்டாமா? சரி, கேட்டு தான் பார்ப்போம். அம்மா, சக்சஸ். என்னது சக்சஸா? என்னடி சொல்ற? அந்த பையனை நம்ம நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு வெளியே அமிச்சாச்சு. இனிமே நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் ஜாலியா இருப்போம். அப்படியா? சூப்பர் டி, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியே. சரிடி, எப்படி அவனை வீட்டை விட்டு அனுப்புன? அத முதல்ல சொல்லு. அடியே, என்னங்க? என்னடி இது? பின்ன அந்த பையனை எங்கேயாவது அமுச்சு விடுங்கன்னு சொன்னா கேட்டாரா? அதான் பக்காவா பிளான் பண்ணி அவன் மேல பழைய தூக்கி போட்டேன். இதுக்கு மேல ஜென்மத்துக்கும் அவன் இங்க வர முடியாது. நீயும் உங்க அம்மாவும் பக்காவா பிளான் பண்ணி என் தம்பியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்கல்ல? இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? நீ சொன்னதெல்லாம் உண்மை நம்பி நான் என் தம்பியை திட்டி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்டி. இப்பதாண்டி உன் உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. சொல்லுடி, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கங்க. மன்னிக்கிறதா? நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கன்னு தெரியுதா? உன்னை எல்லாம். ஏய், என் தம்பி ஒரு குழந்தை மாதிரிடி. அவன் இந்த மாதிரி பண்ணான்னு வேற யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பா அதை நான் நம்பி இருக்க மாட்டேன். நீ சொன்னதுனாலதான் அதை நான் உண்மை நம்புனேன். என்ன இப்படி நல்லா ஏமாத்திட்டியடி. நான் இங்க இருக்கேன்னு தானடி என் தம்பி என்ன நம்பி இங்க வந்தான். அவன் மேல பொய் பள்ளி போட்டு என் வாயாலே வெளியே போன்னு சொல்ல வச்சிட்டேடி. உன் பேச்ச நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுற. எதுக்கு அண்ணா? உங்க அண்ணி சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது. நீ ரொம்ப நல்லவன்டா. ஆனா உங்க அண்ணி அவ அம்மாவோட பேச்சை கேட்டு உன் மேல பள்ளி போட்டு வெளியே துரத்தி விட்டா. அதை நான் உண்மைன்னு நம்பி நானும் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். நான் செஞ்சது தப்பு தாண்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. சரி, நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். சாரி அண்ணா, நான் அங்க வரல. நான் வெளியவே தங்கிக்கிறேன். நான் அன்னைக்கு உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன். ஆனா நீ அண்ணி சொன்னதை மட்டும் நம்பி என்னை வெளியே அமிச்சிட்டல்ல. அன்னைக்கு நீ பேசினதெல்லாம் கேட்டு என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? ஆனா எனக்கு உன் மேல கோவமே இல்லைண்ணே. அண்ணி வந்ததும் வராததுமா உன்கிட்ட அப்படி சொன்னதும் எந்த ஆம்பளையா இருந்தாலும் அப்படித்தானே கோவப்படுவாங்க. இப்போ நீ கூப்பிட்டதுக்காக நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாயிடும். நான் அங்க திரும்ப வந்தேன்னா அன்னைக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க செஞ்ச தப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். வேண்டாண்ணே, நீங்களாவது நிம்மதியா இருங்க. நான் இங்க பிஜில ஜாயின் பண்ணிட்டேனே. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த லைஃப் செட் ஆயிடும்ண்ணே. டேய், அதுக்கு இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மன்னிச்சிருங்கண்ணே, நீங்க கிளம்புங்க. சரிடா.